என் தங்க பிள்ளையே, அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. என் குழந்தையே, நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு உன் எதிரில் வருகின்ற ஒருவரை நீ கண்டுவிட்டால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல அதிசயங்களை கொடுக்கும். பல உண்மைகளை நிச்சயமாக உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை தெரிய வைக்கும். நாளைய விடியல் பொன்னான புதன்கிழமையினுடைய விடியல். இந்த நாளில் யாரை கண்டால் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உனக்காக எப்பொழுதும் வெற்றியை உன் வசமாக்க வருகின்ற இந்த வராகி, என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இவை அத்தனையிலும் உனக்கான மாற்றத்தை நான் உறுதிப்படுத்தி கொடுக்கின்ற இந்த நேரம், இனி உன்னோடு நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான அற்புதங்களை நடத்தி தர தயாராக இருக்கிறது. இனி என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நீ எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு தருகின்ற மாற்றங்களோ, உனக்கு தருகின்ற வெற்றியோ உன்னால் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதை நினைத்து என் பிள்ளை கலங்கி நின்றாயோ, எந்த விஷயத்தை நினைத்து என் பிள்ளை வருந்தி நின்றாயோ, அந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை விட்டு விலகி உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி நான் வரும்பொழுதெல்லாம் நீ எப்பொழுதும் ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அந்த குழப்பத்தில் இருந்து நீ மீண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையை நீ கடந்து வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்று யோசித்து கொண்டிருந்த நீ எதற்கெல்லாம் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? எப்பேற்பட்ட முயற்சிகள் இந்த வாழ்க்கையில் எடுத்து அதில் நீ இது போன்ற ஒரு தோல்வியை கண்டிருக்கிறாய் என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கின்றது, எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்களை கொடுத்திருக்கிறது என்பதனை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் என்று நான் நினைத்து விட்டேன். இனிமேல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இந்த தாயானவள் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ அந்த இடத்தில் கலங்குவதை முதலில் நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று காணத் தொடங்கு. இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வுகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ நிச்சயமாக எந்த நிலையிலும் உனக்கான மாற்றத்தை உணர வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்து விட்டதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி எதற்காக உன்னை தேடி வர வேண்டும், அம்மா எதற்காக உன்னை தேடி வர வேண்டும் என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தாலுமே சில விஷயங்களை சில மனிதர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் கடினம்தான். இன்றைய சூழ்நிலையில் பல கணவன்மார்கள் நினைப்பது, வயிற்றில் நாம் பிள்ளையை கொடுத்தோம், உண்பதற்கு உணவு கொடுக்கிறோம், உடுத்த உடை கொடுக்கிறோம், இதைவிட இவர்களுக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும் என்று தன் துணையை பார்த்து ஏளனமாக நினைக்கின்றார்கள். நீ மணமுடிக்கும் முன் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். மணமுடித்த பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒருவர் உறவாக இருக்க வேண்டும். உன்னுடைய துணையோடு அன்பு பகிரப்படாத நேரத்தில் வேறு ஒரு துணையை அன்பை தேடுவது காமத்திற்கு அல்ல, அது பாசத்திற்காக. மனைவி எதிர்பார்ப்பது கணவன் தன் மீதான பாசத்தை, அன்பை, அவள் வழிகளை உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள அவளுக்கு அவன் உயிருக்கு மேலாக உண்மையான பாசத்தை தான் எதிர்பார்க்கின்றாள் அல்லவா? நிச்சயமாக எப்பொழுதுமே நாம் நம்மோடு இருக்கின்ற உறவுகளினுடைய உண்மையான ஒவ்வொரு உணர்வுகளுக்கும்
மதிப்பு கொடுக்க வேண்டும். அந்த மதிப்பை கொடுக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் அவமானத்தை தேட வேண்டிய நிலை நிச்சயமாக ஏற்படும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒருவர் நம் மீது வெறுப்பை ஏற்படுத்துகிறார் அல்லது நாம் கொடுக்கின்ற அன்பை பொய்யானது என்று நினைக்கிறார் என்றால் அப்பொழுதே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், எங்கோ ஒரு தவறு நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்று. இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் பொதுவானதுதான். அம்மா சொல்கின்ற கருத்து எதற்கானது தெரியுமா? இன்று நிறைய பேரினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்றது. வாழ்க்கை துணையில் ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ பல இடங்களில் மதிப்பதில்லை. அவரவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரவர்கள் யோசிக்கின்ற விஷயத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களை உறுதியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்கக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு துணையோடு நமக்கு கிடைக்கும் பொழுது அவர்களினுடைய உண்மையான அன்பிற்கும் அவர்களினுடைய உண்மையான பாசத்திற்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக வழி நடத்தட்டும். இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்பொழுதும் உன்னை சந்தோஷத்தின் உச்சத்திற்கு நிறைவாக அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பது நமக்கு புரியும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு சரியான புரிதலுக்குள் வந்துவிட வேண்டும். இன்றிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் ஒருவரை ஒருவர் அதிகாரம் செய்வது. ஒருவர் அதிகமாக சம்பாதிக்கிறார் என்றால் மற்றவரை அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள். தான் பெரியவர் என்பது போல அவர்கள் உணர்த்த நினைக்கிறார்கள். இது போன்று எல்லாம் செயல்படாமல் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து வாழ்க்கை ஒரு முறைதான், இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் அது போதும். இனி எதையுமே நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வேண்டிய ஒவ்வொரு அதிசயங்களையும் நாம் நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நாளைய விடியல் என்பது வளர்பிறை பிரதோஷத்தினுடைய விடியல். என் குழந்தையே, மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை தூக்கி எறிந்துவிடு. நம் துணையோடு நமக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் இருந்தால் கூட உடனே அதனை என்னவென்று தீர்த்துவிடு. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே இவை அத்தனையுமே உனக்கான மாற்றங்களை உறுதியாக தர தயாராக இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நமக்கான விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி எதையோ நினைத்து வருந்துவதை எல்லாம் நிறுத்திவிட்டு உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய பிரதோஷத்தின் விடியல் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நாம் முழுமையாக மனதிற்குள் கொண்டு வர வேண்டிய நேரம். இந்த நாளில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ உறுதியாக கொண்டு வர வேண்டும். எப்பொழுதும் போல உனக்கான எல்லா நிலைகளிலும் நீ எப்பொழுதும் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்த நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறந்து விடாதே. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது நிச்சயமாக நாளைய விடியலில் நீ நந்தி தேவரையும் சிவபெருமானையும் நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுவிட்டால் போதும். என் குழந்தையே, ஒன்று நந்தி தேவரை நினைவுபடுத்தும் விதமாக
காளை மாடுகளையோ அல்லது பசு இனங்களையோ நீ காண்கிற என்றால் நிச்சயமாக சிவபெருமானினுடைய அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம். அதே நேரில் ருத்ராட்சம் அணிந்து ஒருவர் உன் எதிரில் வருகிறார், சிவனடியார் போல ஒருவர் வருகிறார் என்று வைத்துக்கொள். சிவபெருமானை உனக்கு நினைவுபடுத்தும் விதமாக ஒரு விஷயம் நடக்கிறது என்று வைத்துக்கொள். நிச்சயமாக என் பிள்ளையே, நாளைய விடியல் என்பது நீ நினைத்த விஷயங்கள் அத்தனையையும் உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதை நடத்த வேண்டி நம் தெய்வம் நமக்கு உறுதி ஏற்றிருக்கும் பொழுது அந்த விஷயத்தை நம் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்காமல் அவர்கள் எங்கும் செல்ல மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததையெல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிடு. இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று சரியாக நீ கவனிக்க தொடங்கு. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும். இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரானந்தத்தை உறுதியாக கொடுக்கட்டும். எல்லாவற்றிற்கும் உனக்கு பேரதிசயத்தை நடத்திவிட வேண்டி உன் அம்மா நான் நினைத்திருக்கின்ற இந்த நேரம், இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியாக கொண்டு வரக்கூடிய நேரம். சிவபெருமானினுடைய அருள் மட்டும் உனக்கு கிடைத்து விட்டால் போதுமல்லவா? வேறு எதை பற்றியும் நாம் பெரிதாக சிந்திக்க வேண்டாம். வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நாம் பெரிதாக யோசிக்க வேண்டாம். எல்லாமுமே தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அவை அத்தனையையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நமக்கு ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கான அதிசயத்தை கொடுக்கத்தான் வருகிறது. தெய்வத்தினுடைய அருளும் அப்படித்தான். இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் உறுதியாக உனக்கு நடத்தி தர வரும்போது சிவபெருமானினுடைய அருளையும் நந்தி தேவரினுடைய அருளையும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொண்டாயானால், நாளை அவர்களை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி எதுவும் உனக்கு தேவையில்லை. எந்த ஒரு விஷயமும் உன்னை பெரிதாக காயப்படுத்தி விடாது. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு யாரையாவது நீ கண்டுவிட்டால் போதும். உன்னையே அறியாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷங்களை உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக புரிந்து கொள்ள முடியும். நீ எந்த நிலையிலும் உனக்கு வேண்டிய வெற்றிகளை உறுதியாக பெற்றுக்கொண்டு அத்தனை மாற்றங்களையும் உனக்கே உனதாக நீ மாற்றுவாய் என்பதனை மறந்து விடாதே. இனி நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும். உனக்காக இந்த வராகி உன்னை தேடி வந்து இந்த பொழுதுகளில் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நமக்கு சிவபெருமானினுடைய அருள் கிடைக்கும் பொழுது அதை நாம் நிச்சயமாக நல்லபடியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எதையும் மாற்றிவிடாது. உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக உன்னை நான் வாழ வைக்க தயாராக இருக்கும் பொழுது நீயும் உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை சார்ந்து வருகின்ற வெற்றிகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும். இனி இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து நீ மகிழ்ச்சியோடு இந்த விடியலை எதிர்கொள். பிரதோஷத்தின் விடியல் நந்தி தேவரினுடைய அருளையும் சிவபெருமானினுடைய அருளையும் உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை நன்மைகளையும் உனக்கு சரியாக இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னவாகும் என்று சொல்லி நீ வருந்தாதே. விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக எதிர்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை நீ தேடி பெற்று கொண்டால் அது போதும். நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு எப்பொழுதும் உரிய மரியாதையை கொடுத்து நாம் இருந்தால் அது போதும். நமக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை சரியான சந்தர்ப்பத்தை கொடுக்கும் நேரம். நீ எதற்கும் கலங்கி விடாமல் உனக்கான உண்மைகளை நீ உறுதியாக பெற்று கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக உன்னை நான் நிச்சயமாக சரிபடுத்தி கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும்.
மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.